இன்னைக்கு லீட் கோடோட 3வது ப்ராப்ளம் தான் வந்து சால்வ் பண்ண போகிறோம். நிறைய இன்டர்வியூஸில் வந்து இந்த கொஸ்டின் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரிப்பீட்டட் கேரக்டர்ஸ் வந்து கவுண்ட் பண்ணுங்க, சப்ஸ்ட்ரிங் வந்து எடுங்க, கிவன் ஸ்ட்ரிங்கில் வந்து சப்ஸ்ட்ரிங் எடுங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருங்க. ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். Longest substring without repeating characters. Given a string S, find the length of the longest substring without duplicate characters. அதாவது இப்போ ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க, அதில் ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து கண்டினியூஸாக வரும், அதுதான் சப்ஸ்ட்ரிங். சரியா? அந்த சப்ஸ்ட்ரிங்கோட லென்த் தான் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 1 பாருங்க. S equal to ABC ABC double B. ஸோ இதில் ரிப்பீட்டடாக வந்து நிறைய கேரக்டர்ஸ் வருது, ஆனால் நமக்கு என்ன தேவை? ரிப்பீட் ஆகாத கேரக்டர்ஸ் வேணும். ஸோ ஏபிசி அப்படிங்கிற சப்ஸ்ட்ரிங் வந்துட்டு ஏ ஒன்ஸ் வந்திருக்கு, பி ஒன்ஸ் வந்திருக்கு, சி ஒன்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஏ வந்து ரிப்பீட்டட் ஆயிடுச்சு, ஸோ அதை கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ ஏபிசிங்கிறோட லென்த் வந்து 3. ஸோ ஆன்சர் வந்து 3. பிபி சிபி இந்த மாதிரிலாம் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டார்டிங்கில் இருந்து இப்படி கண்டினியூஸாக நம்ம கொண்டு போகணும். ஸோ ஏ ரிப்பீட்டட் ஆயிடுச்சு, பி ரிப்பீட்டட் ஆயிடுச்சு, சியும் ரிப்பீட்டட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நமக்கு பிபி இதுவும் ரிப்பீட்டடாக வருது. ஸோ ஆன்சர் 3. செகண்ட் எக்ஸாம்பிள், எஸ் ஈக்குவல் டு 5 பீஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த பி எல்லாமே ரிப்பீட்டடாக இருக்குது. ஸோ ஒரே ஒரு சப்ஸ்ட்ரிங் தானே நம்ம எடுக்க முடியும், அதனால் ஆன்சர் அதோட லென்த் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேர்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் PWW KEW அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரிப்பீட்டடாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PWன்னு சப்ஸ்ட்ரிங் எடுக்கலாம். ஸோ அதோட லென்த்து 2. அதுக்கப்புறம் WKE அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ இது எல்லாமே ஒன்ஸ் வந்திருக்கு. ஸோ 3 வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸோ ஆல்ரெடி டபிள்யூ எடுத்ததுனால நம்ம வந்து அடுத்தது வந்து டபிள்யூ அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ நமக்கு வந்து ரிப்பீட்டடாக வரக்கூடியது இந்த WKEங்கிறது தான். ஸோ இந்த சப்ஸ்ட்ரிங்கை வந்துட்டு நான் ரிப்பீட்டடாக வர்றது WKE தான். ஸோ இதோட லென்த் வந்து 3. சரியா? ஓகே, இதை வந்து நம்ம லாஜிக்காக எப்படி எழுதலாம்னு பார்க்க போகிறோம். இல்லை இன்னைக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிகர்ஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ண போகிறோம். வாங்க கோடிங்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ஒரு மெத்தட் வச்சுருக்காங்க. சரியா? நான் என்ன பண்ண போகிறேன், ரிகர்ஷனுக்காக இன்னொரு மெத்தட் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். என்னோட ஓன் மெத்தட், ப்ரைவேட் மெத்தட் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் அதோட நேம் வந்து ஃபைண்ட் மேக்ஸ் லென்த் அப்படின்னு கொடுக்குறேன். இதில் நம்ம என்னென்ன பேராமீட்டர் பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த ஸ்ட்ரிங் வந்து வேணும். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு இன்டிஜர் பாஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா, ப்ரீவியஸ் அப்புறம் நெக்ஸ்ட் நடக்கக்கூடிய இண்டெக்ஸை வந்துட்டு எடுத்துக்க போகிறோம். அதனால் இன்ட்டு லெஃப்ட் இன்ட்டு ரைட் அப்படின்ற 2 இண்டெக்ஸை நான் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் நமக்கு அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு பிளேஸில் வைக்கணும். அதுக்காக ஒரு மேப் யூஸ் பண்ண போகிறேன். அந்த மேப்பில் ஃபஸ்ட்டு வந்து நான் கேரக்டர்ஸை கீயாக வந்து ஆட் பண்ண போகிறேன். இன்டிஜர், அதாவது இண்டெக்ஸை வந்து இன்டிஜரில் போட போகிறேன். தென் வந்து மேக்ஸிமம் லென்த்தோடு தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். அதனால் ஒரு இன்டிஜர் வேணும், இண்டெக்ஸ் மேக்ஸிமம் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்ட் மேக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த மெத்தடை க்ரியேட் பண்ணிட்டோம். இதுக்கு ரிட்டர்ன் நம்ம எழுதுவோம். அதுக்கு முன்னாடி இது வந்து ரெக்கர்ஷன் மெத்தட்னு சொன்னேன். ஸோ அப்போனா வந்து ஆப்வியஸ்லி நான் என்ன பண்ணணும், அதை வந்து என்னோட மெத்தடில் கால் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுதான் நான் பண்ண போகிறேன். இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ரிட்டர்னிங்கில் ஃபைண்ட் மேக்ஸ் லென்த் அப்படின்னு கால் பண்ணுறேன். இதில் எல்லாமே டிஃபால்ட் வேல்யூஸ் தான் நான் இங்கேயே கொடுத்து அசைன் பண்ண போகிறேன். ஸோ எஸ்ஸுங்கிறது ஆல்ரெடி நமக்கு இந்த மெத்தடில் கிடச்சிருச்சு. ஓகே, தென் லெஃப்ட் அண்ட் ரைட் இப்போதைக்கு இனிஷியலைஸ்னால 0 0. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேப் வந்து ஒரு எம்டி மேப்பை ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் ஹேஷ் மேப் கொடுக்குறேன். மேக்ஸிமம் லென்த்தை வந்து இப்போதைக்கு 0 அப்படின்னு வச்சுக்கோ. ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் கால் ஆகிறதுக்காக என்னோட மெத்தடில் நான் எழுதிட்டேன். சரி, இப்போ என்ன பண்ணலாம், நம்ம லாஜிக்குள்ளே போகலாமா?
இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா என்னோட லென்த் இருக்குல்ல அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டெக்ஸை வந்து கம்பேர் பண்ணியே வந்துட்டு மேக்ஸிமம் லென்த் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து அந்த ஒரு கேரக்டர் ரிப்பீட்டடாக வந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த டூப்ளிகேட்டை அவாய்ட் பண்ணி அதோட அந்த மேப்போட லென்த்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இஃப் கண்டிஷன் ரைட். இந்த ரைட்டுங்கிறது தான் நமக்கு நெக்ஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ அதுதான் முன்னாடி போகும். அதனால் அதோட லென்த்து தான் ஃபஸ்ட்டு வரும் இல்லையா? அதனால் நான் ரைட்டை வந்து ஸ்ட்ரிங்கோட லென்த்தோட கம்பேர் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு லென்த்து வந்து ஸ்ட்ரிங்கோட லென்த்து 3 இருக்குன்னா ரைட்டோட லென்த்து 3 வந்துருச்சுன்னா வந்து எனக்கு வந்து என்னென்னா அதோட இண்டெக்ஸ் முடிஞ்சிடும் இல்லையா? ஏன்னா 3 தேர்ட் இண்டெக்ஸ் கிடையாது, 2 இண்டெக்ஸ் வரைக்கும் தான் டேட்டா இருக்கும். அதனால் நான் அதோடதை வந்து ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணுறேன், அந்த கண்டிஷனை செக் பண்ணுறேன். இஃப் லென்த் வந்து ரைட் இண்டெக்ஸாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து டேரெக்டாக வந்து மேக்ஸே வந்து ரிட்டர்ன் ஆகிடணும். அப்படி இல்லைன்னா எனக்கு என்ன நடக்கணும்னா நம்மளோட கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா லெஃப்ட் வேல்யூ அதாவது ப்ரீவியஸ் இண்டெக்ஸ் அது எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேத் டாட் மேக்ஸ் வேல்யூ எதோடதுன்னா அந்த மேப்போடது சரியா? லெஃப்டோடதையும் இந்த மேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு கெட் ஆர் டிஃபால்ட் அந்த வேல்யூவை வாங்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரிங் டாட் கேரட் ஆஃப் ரைட். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து -1ங்கிறது டிஃபால்ட் வேல்யூவாக கொடுத்துருக்கேன் +1 ஓகேவா? இப்போ வந்துட்டு லெஃப்டோட வேல்யூ செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் அந்த மேப்பில் வந்து இந்த வேல்யூ நம்ம புட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். எஸ் டாட் கேர் அட் ஆஃப் ரைட், அதுக்கப்புறம் அதோட இண்டெக்ஸ் வந்து ரைட். ஓகே, இது முடிஞ்சிச்சு. இதான் 3 லைன்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அது ஃபஸ்ட்டு கேரக்டரை செக் பண்ணிடும். செகண்ட் கேரக்டருக்கு செக் பண்ணுறதுக்கு இதே மெத்தடை நான் ரிகர்ஷனில் கால் பண்ணி விட போகிறேன். அது ஒரு ரிட்டர்ன்லேயே கால் பண்ணி விட போகிறேன். ஃபைண்ட் மேக்ஸ் லென்த் ஆஃப் எஸ்ங்கிறது மாறாது, ஆனால் லெஃப்ட் அண்ட் ரைட்டுங்கிறது நம்ம இங்கே வச்சுருக்கிற இந்த வேல்யூவை வந்து பாஸ் பண்ணுவோம். ரைட் வந்து நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் இண்டெக்ஸ்னால +1ன்னு பாஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மேப் வந்து நம்ம இப்போ ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சதும் வேணும், அதனால் மேப் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வேல்யூ வந்து எனக்கு லெஃப்ட்டையும் ரைட்டையும் கம்பேர் பண்ணி வரணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா மேத்ஸ் டாட் மேக்ஸில் லெஃப்டோட வேல்யூ அப்புறம் மேக்ஸோட வேல்யூவை வந்து என்ன பண்ண போகிறோன்னா மேக்ஸோட வேல்யூ கமா ரைட் மைனஸ் லெஃப்ட் +1 அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறேன். இப்போ நம்ம லாஜிக்கை வந்து ஒன்ஸ் செக் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபைன் மேக்ஸில் ஃபஸ்ட்டு வந்து இது ஒர்க் ஆகுதா, இது மிஸ்டேக் இருக்கான்னு செக் பண்ணுவோம். கேரக்டர் ஸ்பெல்லிங் தப்பு, CHRACTERS. ஓகே, சாரி கேரக்டர்ஸ் கிடையாது இல்லையா? ஓகே, சூப்பர், சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. சரி, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த எக்ஸிக்யூட் ஆனது வந்து எப்படி வந்து நமக்கு அவுட்புட் வந்ததுங்கிறத நம்ம லாஜிக் வைஸ் வந்து செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதே எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம வந்து சும்மா ஏபிசி இது எடுக்கிறோம். ஓகேவா? இதோட லென்த் என்ன இருக்குது? 4 4 8 இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்ட்டிங்கன்னா S = ஏபிசின்னு எடுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் லைனுக்கு போனீங்க அப்படின்னா லென்த்து ஃபஸ்ட்டு நான் இதை தான் கால் பண்ணுவேன் இல்லையா? ஸோ எல்லாமே 0 தான். ஸோ ரைட்டோட வேல்யூ 0, எஸ்ஸோட லென்த் இப்போ என்ன இருக்குது எனக்கு
8 இருக்கு. ஸோ நாட் மேட்சிங், நாட் ஈக்குவல் ட்ரியா. அப்போனா எனக்கு என்ன நடக்கும், ரைட்டோட வேல்யூ வந்து அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து எதுவுமே ரிட்டர்ன் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் லைனுக்கு போகும். இதில் என்ன பண்ண போகிறோம், மேக்ஸிமம் கண்டுபிடிக்க போகிறோம். மேக்ஸிமம் கண்டுபிடிக்க போகிறது எதோடது, ஃபஸ்ட்டு உள்ளதை சால்வ் பண்ணுவோம். மேப் டாட் ஹெட் டாட் டிஃபால்ட் ஆஃப் இந்த 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் எஸ் டாட் கேரக்ட் ஆஃப் ரைட், அதாவது 0th பொசிஷனில் மேப்பில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேப்பே வந்து நம்ம எம்டியாக தானே பாஸ் பண்ணியிருக்கோம், அதில் வேல்யூ இருக்குமா, இருக்காது. அதனால் என்ன எடுக்கும், டிஃபால்ட் வேல்யூ -1 எடுக்கும். ஸோ -1 + 1 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த லெஃப்டோட வேல்யூ எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த -1 + 1 = 0ன்னு வச்சுக்கோங்க. லெஃப்டோட வேல்யூ ஆல்ரெடி 0. ஸோ மேக்ஸில் ரெண்டுமே 0 0 கம்பேர் பண்ணும்போது லெஃப்டோட வேல்யூ 0ன்னு தான் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு வந்து லெஃப்டோட வேல்யூ வந்து இப்போது 0. தென் நம்ம மேப்பில் வந்து ரைட்டோட வேல்யூ நெக்ஸ்ட் இண்டெக்ஸோட வேல்யூ தான் புட் பண்ணோம். ஸோ அதனால் டேரெக்டாக வந்து நான் கேரக்டரையும் ரைட்டோட இண்டெக்ஸையும் வந்து புட் பண்ணுறேன். ஸோ அதாவது எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேப்பில் மேப் ஆஃப் A,0 அப்படின்னு இருக்கும். இது முடிஞ்சு நெக்ஸ்ட்டு வந்து ரெக்ரெஷன் நடக்கும். நெக்ஸ்ட் கேரக்டர்ஸ்க்கு போகணும் இல்லையா. அதுக்கு நான் திரும்பி இதே மெத்தடை கால் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்னா, இப்போ நம்ம கரண்ட்டாக அப்டேட் பண்ண பேராமீட்டர்ஸை பாஸ் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஸோ எஸ்ஸு லெஃப்ட்டு ரைட் +1 அப்புறம் மேப்பு மேக்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டேன். இதில் என்ன ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மெயின் பார்ட் வந்து ரைட்டுங்கிறது நெக்ஸ்ட் இண்டெக்ஸ்னு சொன்னாலும் ரைட் +1 போடணும், அதை நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நான் மேக்ஸில் என்ன பண்ண போகிறேன்னா, மேக்ஸிமம் வேல்யூ தான் நான் அனுப்பணும். இதுக்கு என்ன பண்ண போகிறேன், இந்த மேக்ஸிமம் வேல்யூ ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்லைஸ் ஆகி வந்தது 0. அதுக்கப்புறம் இப்போ ரைட் மைனஸ் லெஃப்ட் வந்து என்னது, ரைட்டு வந்து இப்போது என்ன இருக்கும், 1ஓட ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மைனஸ் லெஃப்ட்டு 0 தான். ஸோ -0 அப்புறம் +1. ஸோ இப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2ன்னு வரும் இல்லையா. ஸோ அதனால் மேக்ஸோட வேல்யூ என்ன நடக்கும், ரெண்டாவது 2ன்னு இருக்கும். ஸோ இந்த 2வை பாஸ் பண்ணிவிட்டு இங்கே போயிடும். ஸோ திரும்பி அதே ஸ்டெப், இங்கே 2ங்கிறது மேக்ஸ் வருது நான் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்கே 2ன்னு வந்தாலும் 8க்கு ஈக்குவலாக இருக்கா, இல்லை. 2 வந்து 8க்கு ஈக்குவலாக இல்லை. தென் அந்த ஸ்டெப்பில் வந்துட்டு மேக்ஸ் மாறி இருக்கும், லெஃப்ட்டு தானே இப்போ செக் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் கேரக்டர் பியோடது பார்க்கும், சேம் ஃபஸ்ட்டு பி இருக்காது இல்லையா, அதே லெஃப்டோட வேல்யூ 0 தான். அதுக்கப்புறம் வந்து பியோட வேல்யூ புட் பண்ணிடும். திரும்பி அகெயின் வந்து இதை கால் பண்ணும். கால் பண்ணும்போது இதோட லென்த்து 3ன்னு இருக்கும். தேர்டு போகிறோம், இதுவும் 3 வந்து ஈக்குவல் கிடையாது, முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இதுவும் 0 தான், ஏன்னா ரிப்பீட்டட் வந்து சி இல்லை இல்லையா. ஸோ சேம், இப்போ எனக்கு இங்கே சி 2ன்னு வந்துடும், புட் பண்ணிடும். இப்போது தான் வந்து 4th டைம் தான் வந்து முக்கியம். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ 4th டைம் நான் வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸோட லென்த்து 4 நாட் ஈக்குவல் டு இது வந்துடும். ஆனால் இங்கே வந்து எனக்கு ஏவோட வேல்யூ வந்துட்டு என்ன பண்ணும், அந்த மேப்பில் இருக்கும். அதனால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதோட இண்டெக்ஸை எடுக்கும். அதோட இண்டெக்ஸ் என்னது, 0 ஃபஸ்ட் வேல்யூ. ஸோ அதோட இண்டெக்ஸை வந்துட்டு நம்ம வந்து +1ன்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து லெஃப்டோட வேல்யூ 1. ஸோ அதுக்கப்புறம் மேப்பில் வந்து ஜஸ்ட் அதை புட் பண்ணும். ஆனால் இங்கே புட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, ஏவோட வேல்யூ ஆனால் இண்டெக்ஸ் என்னவா இருக்கும், 0 1 2 முடிஞ்சிச்சு. ஸோ 3 இருக்கும் இல்லையா. 4th தானே ஏபிசி, ஏ வந்து 4ங்கிறனால 3 அப்படின்னு அப்டேட் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த லெஃப்டோட வேல்யூ 1ன்னு இருக்கு. ஸோ இங்கே தான் வந்து ரெக்ரெஷனில் என்ன முக்கியமாக பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட வேல்யூ வந்து ஸோ இப்போ எனக்கு என்ன இருந்துச்சு, லெஃப்டோட வேல்யூ 1ன்னு இருக்குது அப்படின்னா அது டூப்ளிகேட்டுன்னு அர்த்தம், சரியா. அது டூப்ளிகேட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இக்னோர் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு போக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் இதுக்கு போனது அப்படின்னா இப்போ வந்து எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸு ரைட்டு லெஃப்ட்டு -1. ஸோ இப்போது 4 + 5. இப்போ எனக்கு என்ன நடக்கும், லெஃப்டோட வேல்யூ 1, ரைட்டோட வேல்யூ 5. ஸோ 5 - 1 அப்புறம் வந்துட்டு +1. ஸோ 5 இல்லையா.
இப்போ நமக்கு இங்க இந்த இடத்துல வந்து என்ன நடக்கு, டூப்ளிகேஷன் வந்து அவாய்ட் ஆகுது. ஏன்னா வந்து டைரக்டா வந்து நம்ம ஏவை வந்து இண்டெக்ஸை தான் மாத்துறோம், அடுத்த இது வந்து நம்ம போடலை இல்லையா, அதனால இங்க அவாய்ட் பண்ணிட்டு அடுத்த இதுக்கு போயிடுது. இது வரைக்கும் வந்து 5 வரைக்கும் வந்துட்டோம். இதே தான் ரிப்பீட்டடாக வந்து 8 வரைக்கும் வரும். 8 வரைக்கும் வரும். இப்போ இதே தான் வந்து பிக்கும் நடக்கும். பியோட இண்டெக்ஸ் மாறிடும். ஸோ 4ன்னு மாறிடும். சியோட இண்டெக்ஸ் வந்து 5ன்னு மாறிடும். அதுக்கப்புறம் பியோட இண்டெக்ஸ் என்னன்னு மாறும், 6. அதுக்கப்புறம் 7. ஆனால் எத்தனை தடவை மாறினாலும் மேப்போட லென்த் என்ன இருக்கும், 3 தானே இருக்கும். ஸோ அதை இங்கே ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால தான் நமக்கு ஆன்சர் வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதை நீங்கள் வந்து ஓனாக வந்து கோடிங் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நான் கான்செப்ட் வந்து கொஞ்சம் ரொம்பவே வந்து கிளியராக போடணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வேறு ஏதாவது ப்ரோக்ராமிங்ஸ் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம சால்வ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது இன்டர்வியூஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.